தினம் தினம் ஒரு பிரச்சனைங்கிறது போய் இப்ப மணிக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் பிரச்சனையோட போராடுவேனா இல்ல ஆபீஸ் வேலையை பாத்துக்கிட்டு இருப்பேனா? டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். கார்த்திக்கு அவனோட தப்பு புரிய மாட்டேங்குது. அதனால அஞ்சலி தூண்டி விடுறது கூட தெரியாம உங்ககிட்ட வந்து அனாவசியமா சண்டை போடுறான். அவளோட சுயரூபத்தை மட்டும் கார்த்திக்கு புரிய வச்சுட்டா போதும், இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. இன்னைக்கு கார்த்திக் ஆபீஸ்ல பண்ணிருந்த கூத்த பார்த்தா இப்படி பேச மாட்டேன். அவன் மொத்தமா மாறிட்டான் இலக்கியா. இப்ப அவன் கண்ணுக்கு நான் அண்ணனே கிடையாது, என்னை எதிரியா மட்டும் தான் பாக்குறான். வீடு, உறவு, ஆபீஸ், சொத்துன்னு எல்லாத்துலயும் அவனோட இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்ட ஒரு அந்நியனா என்ன நினைக்கிறான் அவன். அது அவனோட முட்டாள்தனமா இருந்தாலும் அப்படி அவன் நம்புறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. இலக்கியா, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க. இந்த வீடு நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா நாம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கௌதம், நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? இது ரொம்ப தப்பு. இல்ல, நான் சரியா தான் பேசுறேன்.